2025ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற ஐடியா இருக்கா? ஸோ இந்த 3 காமன் மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் டபுளா வரும். இதை பாக்குறதுக்கு முன்னாடி யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஸ் வீடியோ பார்க்க ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுங்க, யூஸ் ஆகும். ஸோ டாப் 3 மிஸ்டேக்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் FOMO இன்வெஸ்டிங், ட்ரெண்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்றது. ஸோ இப்போ எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கிரிப்டோ பார்த்தீங்கன்னா வந்து சடன் ஹைப் தான், ஆனா லாஸ் பார்த்தீங்கன்னா 30 to 50% வரைக்கும் வரும். அண்ட் நம்பர் 2, நோ ரிசர்ச். நீங்க ஸ்டாக் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணிட்டு ஸோ எந்த ஒரு பேசிக்குமே புரிஞ்சுக்காம இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ரிஸ்க் தான். நீங்க 2025ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பிகினர்ஸ் 60% பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு பேசிக்குமே புரிஞ்சுக்காம இன்வெஸ்ட் பண்றதுனால லாசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 60%. அண்ட் நம்பர் 3 பாத்தீங்க அப்படின்னா எமோஷனல் சேலிங், அதாவது பிரைஸ் டிராப் பார்த்த உடனே பேனிக்ல போய் சேல் பண்றது. ஸோ கிட்டத்தட்ட ரியல் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் கிராஸ்ல பாத்தீங்கன்னா 2025ல ஸோ பேனிக் சேலர் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 20 to 30% பாத்தீங்கன்னா வந்து இதனால லாஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, லாங் டேர்ம் செக்யூரை வந்து பில்ட் பண்ணுங்க. நீங்க என்னெல்லாம் மிஸ்டேக் பண்றீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.